வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. திமுக அதன் பவள விழா மாநாட்டை காஞ்சிபுரத்தில் நடத்தி கொண்டிருக்கிறது. கூட்டணி கட்சியினர் 20 கட்சி தலைவர்கள் ஒன்றாக ஒரே மேடையில் காட்சி அளிக்கின்றனர். இது கொள்கை கூட்டணி அப்படின்னு தொடர்ந்து திமுக தலைவர் கூறி வருகிறார். இந்த ஒரு சூழல்ல கடந்த சில வாரங்களாக இருந்த சலசலப்புகள், ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்றதெல்லாம் கடந்து இன்று அனைத்து கூட்டணி கட்சிகளும் ஒன்றாக ஒரே முழக்கம் பாஜகவுக்கு எதிராக முழக்கங்களை வைப்பதையும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக திமுக, திக, விசிக இனி 3 குழல் துப்பாக்கியாக செயல்படுவோம் அப்படின்னு திருமாவளவன் இந்த மாநாட்டில் பேசுகிறார். அதே போல எதிர்காலத்திலும் இந்த கூட்டணி தொடர்ந்து வெற்றிகளை எதிர்காலத்திலும் பெறுவோம் அப்படின்னு முத்தரசன் பேசுகிறார். அதே போல திரு பாலகிருஷ்ணன் அவர்கள், கே பாலகிருஷ்ணன், பிஜேபி ஆட்சிக்கு முடிவு கட்டும் வரை இந்த கூட்டணி இணைந்து செயல்பட வேண்டிய கடமை இருக்கிறது அப்படின்னு இன்றைய தினம் பேசியிருக்கிறார். தொடர்ந்து முதலமைச்சர் உள்ளிட்டவங்கலாம் பேச இருக்கிறார்கள். 2026க்கு உறுதியானதா திமுகவுடைய கூட்டணி? எதிர்க்கட்சிகளின் வியூகம் என்ன? விவாதிக்கிறோம் சிறப்பு விருந்தங்களோடு. திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கோவை செல்வராஜ், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு ஸ்ரீகாந்த் கருணேஸ், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு வன்னி அரசு, அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்களும் இணைந்திருக்கிறார், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு கலைட்டு ஆரம்பிச்சலாம் அப்படின்னு. திரு கலை, இதோ காட்டிவிட்டது திமுக தன்னுடைய மெகா கூட்டணியை. கொள்கைக்காக கூடியிருக்கிறோம் 20 கட்சிகள் அப்படின்னு முழங்குறாங்க. காஞ்சிபுரத்தின் குரல் உங்களுக்கு கேட்குதா? அதிமுகவுடைய கூட்டணி எங்கே? இது என்னங்க, ஒரு மாநாட்டில் கட்சிகள் கலந்து கொள்கிறாங்க, அழைப்பு விடுக்கிறாங்க, கலந்து கொள்கிறார்கள். ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டா எல்லாரும் வருவாங்க. எல்லாரும் ஒரே அளவில் ஒரே தளத்தில் இருக்கிறாங்கன்னு நீங்கள் முடிவு பண்ணிட முடியுமா? அது மாதிரி இது ஒரு கல்யாணம். இதில் எல்லாரும் கூப்பிட்டவங்களா? இப்போ என்னைய கூட கூப்பிட்டு தான் நான் போயிருப்பேன், கூப்பிடல, அதனால தான் போகல, இங்கே வந்திருக்கேன். இதுல என்னங்க கொள்கை கூட்டணி என்னங்க இருக்குது சார்? கல்யாணத்துக்கு சொந்த பந்தங்களை கூப்பிடுவாங்க, இது அப்படி புரிஞ்சுக்கலாமா? நடக்க போகுது. திமுக சொந்த பந்தங்களை கூப்பிட்டுருக்காங்க, பகைவர்களை அழைக்கலன்னு புரிஞ்சுக்கலாமா? அதுல சொந்த பந்தம், இதுல கூட்டணி கட்சிகளை கூப்பிட்டுருக்காங்க. கூட்டணி கட்சிகள் அங்கதான் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லையே. கூட்டணி கட்சிகளால திமுக ஜெயிச்சிட முடியுமா? வரக்கூடிய தேர்தலை 1ஆம் தேதியிலிருந்து சொத்து வரி இன்னொரு 6% கூட்ட போறாங்க. இதையும் இந்த கூட்டணி கட்சிகள் வரவேற்று, அதுவும் கொள்கை முடிவுன்னு சொல்றாங்களா? எங்களுடைய கூட்டு கொள்கையினுடைய முடிவுல தான் மின்சார கட்டணங்கள் ஆண்டுதோறும் கூட்டப்படுகிறது, அதுவும் மத்திய அரசு சொன்னதுனால கூட்டுறோம். அதே மாதிரி எல்லா வரிகளையும் கூட்டிக்கிட்டே போவோம், விலைவாசிகளை உயர்த்தி கொண்டே போவோம், மக்கள் எங்களை ஆதரிப்பார்கள். பாஜக வீழ்த்துவது ஒன்றுதான் லட்சியம். சட்டமன்ற தேர்தலில் பாஜக எங்கெங்க இருக்குது? பாஜக இருக்கா? சட்டமன்ற தேர்தலில் பாஜக காணாமல் போயிடும். நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த அந்த பெற்ற வாக்குகள் கூட அவங்களுக்கு கிடைக்க போறதில்லை. அவங்களே இப்ப சைலண்டா இருக்கிறாங்க. அவங்கள போய் நீங்க என்ன எதிர்க்க போறீங்க? சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய போவது யார்? தமிழக மக்களுடைய நலன்களை பாதுகாக்க போறது யார்? இந்த கொலை, கொள்ளை, இந்த சட்டம் ஒழுங்கு, கஞ்சா விற்பனை, போதைப் பொருட்கள் விற்பனை, அந்த இது டாஸ்மாக விற்பனை அதிகரித்து கொண்டே போவது, அதனால பெரிய வருவாய் ஈட்டுவதற்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி பயணிக்கிறது, இதையெல்லாம் தான் இன்னைக்கு மக்கள் பார்ப்பாங்க. இதுல நீங்க என்ன நிலை எடுக்கிறீங்க? இல்ல நீங்க சொல்ல வரது புரியுது. 5 ஆண்டுகள் எந்த ஒரு அரசா இருந்தாலும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பா இருக்கும், எந்த ஒரு அரசா இருந்தாலும் இருக்கும். ப்ரோ இன்கம்பன்சி மட்டுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. அதை அறுவடை பண்ணுவதற்கு இந்த மாதிரி கூட்டணி ஆயுதம் அதிமுக இருக்கா சார்? அதை அறுவடை பண்ணுவதற்கு கூட்டணி ஆயுதம் அதிமுகவிடம் இருக்கா என்பது இப்ப உருவாகாதுங்க. கூட்டணி என்பது அந்த தேர்தலுக்கு முந்தி உருவாகக்கூடியது. அது அப்ப மாறும், பெர்செப்ஷன் மாறும்போது கூட்டணி மாறும். அது கூட்டணியில இவங்க இதிலே தொடர முடியாது. இவ்வளவு மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்கும்போது அதிலே இவங்க தொடர்ந்தாங்கன்னா மூழ்கிற கப்பலை இவங்களும் சேர்ந்து மூழ்கும். இந்த 20 பேர் ஒன்னா இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா வரக்கூடிய தேர்தல்ல? அதனால கலை, இந்த 20 கட்சிகளும் இதே கூட்டணியில இருக்காதுன்னு சொல்ல வரீங்களா? இருக்கும் சொல்லி உங்களால கேரண்டி தர முடியுமா? இருக்கும்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு?
பெர்செப்ஷன் மாறும்போது எந்த கூட்டணி தாங்க தொடர்ந்து தமிழ்நாட்டிலையோ அகில இந்திய அளவில் ஒரு காலத்துக்கு மேலே மிஞ்சி போய் இருந்திருக்குது? நாங்கள் பாஜக ஒழிக்கும் வரைக்கும் கூட்டணிங்கிறாரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர். அவங்க கட்சிக்காரங்க அது ஏன் அவ்வளோ நாள் போகிற, இந்த ஆட்சியே சரியில்லைன்னு மக்கள் சொல்கிறாங்களே, அதுவும் காதில் விழுகலையான்னு கேட்குறாங்க அவங்க. அந்த கட்சிக்காரங்களை என்கிட்ட சொல்றாங்க கேட்போம். அது மாதிரி இருக்கும்போது ஏங்க மாநில உரிமைகளை பற்றி பேசுறீங்க? ஏங்க கச்சத்தீவை தாரை வார்த்தது யாருங்க? பாஜகவா காங்கிரஸ்? அந்த கச்சத்தீவை தாரை வார்த்ததோட அந்த மீடியன் லைன் ரெண்டு நாடுகளுக்கும் இடையே கடல் எல்லையை பிரிக்கும் போது அந்த கோட்டை நீங்க சமதூரத்தில் போடல. அதனால பாக் ஜல சந்தின பெரும்பகுதியை நாம் இழந்தோம். மன்னார் வளைகுடா முற்றிலுமாக இழந்தோம். தமிழக மீனவர்களுடைய மீன்பிடி தளம் வந்து பரப்பு ரொம்ப குறைந்து விட்டது. ஓகே, கச்சத்தீவோட நிறுத்தாதீங்க. ஏன்னா வந்து அது வரலாறா வந்து மாறிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன இருக்குங்க உங்ககிட்ட? நம்ம கரண்ட் பாலிடிக்ஸ் பேசலாம். நான் திரு கோவை செல்வராஜ் முதல் பார்வையை வாங்கிட்டு வந்தேன். திரு கோவை செல்வராஜ், இது வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கான அழைப்பு மாதிரி, யாரு வேணா வருவாங்க, திமுக அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்கள கூப்பிடுறாங்க. இதை வச்சு ஒரு கூட்டணி இதுதான் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் எங்களோடு இருக்கக்கூடியவங்க அப்படின்னு கொள்கை கூட்டணி அப்படின்னு இதை வந்து டெஃபினேஷன் கொடுத்துட முடியுமா? அதாவது மரியாதைக்குரிய என்னுடைய நண்பர் கலைக்கு பேசுறதுக்கு எதுவுமே தெரியாதனால அவர் என்ன பேசுறதுன்னு தெரியாம எல்கேஜி யூகேஜி குழந்தைங்க மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதாவது கல்யாண வீடு இல்ல, இவங்க 2021 தேர்தலில் கூவி பார்த்தாங்களா, ஒரு பயிலும் கூட இவங்களோட சேர்றக்க வரலையே. எந்த கட்சி வந்தது? 21 24 2021 தேர்தல் வரல. 21 பாஜக இருந்தாங்க, பாமக இருந்தாங்க. இது எம்பி எலெக்ஷன் சார். இப்ப எம்பி எலெக்ஷன்ல வந்து ஒருத்தர் இவங்களோட சேர்றதுக்கு இவங்களை அலமோதி பார்த்தாங்க. யாரு வரல. காரணம் என்னன்னா, இவங்க வந்து அரசியல் கட்சியே நடத்தல, அதிமுக ஒரு கம்பெனி மாதிரி நடத்திட்டு போறாங்க. அதாவது அந்த கம்பெனியோட யாரும் சேர மாட்டாங்க, கட்சி நடத்தினாதான் சேருவாங்க. அதனால இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னாரு, தெளிவா சொன்னாரு. அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆளுமையும் ஆட்சியினுடைய பணியும் கட்சி நடத்துற விதம் நாங்க வந்து விரும்பி அந்த கூட்டணியோடு இருக்கிறோம். எல்லாரும் அது விரும்பிதான் இருக்கிறாங்க. ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் பிரச்சனைகள் எடுத்து பேசுறதுக்கு தான் எல்லா கட்சியுமே பேசுவாங்க, பண்ணுவாங்க. ஆனால் மக்கள் பிரச்சனைக்காக போராடுகிற ஒரே கூட்டணி கட்சி திமுக கூட்டணி தான். அதாவது மக்கள் இந்த கூட்டணியை இந்த தேர்தல் 26 வரைக்கும் இருக்குமான்னு கேட்கிறேன். 2024 மட்டுமல்ல, இது வரைக்கும் 10 தேர்தல் கூட்டணி அமைச்சு உள்ளாட்சி மன்ற தேர்தல் உட்பட 2 பாராளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல் எல்லாம் நடத்தி முடிச்சாச்சு. எல்லாத்திலும் வெற்றி பெற்று 100% வெற்றியை பெற்றோம். அது மாதிரி ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 2026 மட்டுமல்ல, இந்த கூட்டணி மக்களுக்காக தொடர்ந்து நீடிக்கும். அதுல ஒன்றும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்த கேள்வி, கூட்டணி இருந்தா ஜெயிச்சிருவீங்களா? அதிருப்தி சார், ஜெயிச்சிருவீங்களா? ஜெயிச்சிருவாங்கிறதுல நான் சொல்றேன், 234 தொகுதியில எங்க தலைவர் வந்து எங்க கூட்டணி 200 ஜெயிக்கினாரு. நான் இப்போ சொல்றேன் 234 எங்களுக்கு யாரும் எதிரியே இல்லைங்கிறார். ஓ, திரு கலை 234 யாரும் எதிரியே இல்ல. யார் இருக்கிறா எதிரி? அதே மாதிரி தான் 24 தேர்தல்ல திமுக கூட்டணியில இருந்து சில கட்சிகள் வரும்லாம் சொன்னீங்க, யாருமே வரல. திமுக 26 வாங்க தேர்தல்ல. பதில் கலை, வரப்போற தேர்தலில் டெபாசிட் வாங்க மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி முதல்ல ஜெயிப்பாரா கேளுங்க, சவால் விடுறான். கேப்போம். கலை சவால் விட்டார். அவர் இப்ப ஜெயிச்சா இவர் என்ன செய்வார்? எங்க போய் வச்சுக்கிறார் முகத்தை? எங்கேயும் ஜெயிக்க மாட்டாரு. எங்க வச்சுக்கிறாரு? அவர் தாங்க கடந்த தேர்தல்ல கடந்த சட்டமன்ற தேர்தல்ல 92,000 இப்போ சொல்றேன். நீங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், அவர் பேசிட்டு இருக்காரு. நீங்க ஜெயிக்க 240 கூட ஜெயிப்பேன்னு சொல்லுங்க. ஏன் 34 நிறுத்திக்கிறீங்க? 240 ஜெயிப்பேன், 300 ஜெயிப்பேன் கூட சொல்லுங்க. இப்படிதான் பாஜக சொல்லிட்டு இருந்துச்சு, 400 நாங்க ஜெயிப்போம்னு சொல்லி. கடைசியில் எங்க போய் முடிஞ்சிச்சு அந்த கதை? அவங்களுக்கு பக்கவாட்டு 40 ஜெயிப்போம்னு திமுக சொல்லுச்சு. எல்லாரும் எப்படி ஜெயிச்சாங்க? 10% ஓட்டு வாக்கு வங்கி கம்மியா வாங்கி ஜெயிச்சாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? அது என்னாச்சு? 35% ஓட்ட வச்சுட்டு போன அம்மா ஓட்ட 17% கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. என்ன சார் பேசுறீங்க? நீங்க பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்தீங்க, மோசமா பேசிட்டு உரிமை தொகை கொடுத்தீங்க, கஞ்சாவை பத்தி பேசுறீங்க, குட்காவை பத்தி பேசுறீங்க. குட்காவுக்கு இந்தியாவிலே ஒரு மந்திரி மேலயோ காவல்துறை டிஜிபி மேலயோ ஐஜி மேல கமிஷனர் மேல வழக்கு போட்டு சிபிஐ வழக்குல இப்போ நீதிமன்றம் போயிட்டு இருக்காங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே எடப்பாடி பழனிசாமி ஆட்சி மாதிரி ஒரு மது விலக்கு மோசமா நடந்ததே கிடையாது. தமிழ்நாடு கூட வித்தாங்க சார். கஞ்சாவோ குட்காவோ மது விலக்குல எடப்பாடி மோசமா நடந்துட்டார்.
இது எப்படி சார் வெக்கம் இல்லாம பேசுறீங்க? மது விலக்கும் போதைக்கும் இந்த ஆட்சியில பெருகிடுச்சு சொல்லி உங்க கூட்டணியில் இருக்கிற கட்சி ஒரு மாநாடு நடத்த போகுது. இன்னும் 2-3 நாள்ல மாநாடு நடத்த போகுது. உங்க ஆட்சியில மதுவும் போதையும் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி கள்ளச்சாராய மரணங்கள் மிக கொடுமையாக நடக்கிறது என்று அடுத்தடுத்து நடக்கிறது என்று நடத்த போது 2 நாள் குற்றச்சாட்டு வச்சா மாறி மாறி சொல்லுவாங்க. நீயா நானு அந்த வாதத்தை விட்டுறாங்க. எப்ப நீங்க அதிமுக இருந்தப்ப காட்சிட்டு இருந்தீங்களா? நீங்க நான் இன்னமும் சிறுவாணி தண்ணி நோ இல்ல 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 நம்ம சொல்றீங்களா? நீங்க காட்சி இல்ல ஆமான்னு சொல்றாரு. மினரல் வாட்டர் தயாரிக்கிற மாதிரி எல்லாரும் பேசுற மாதிரி கட்டல கதையில விடாதீங்க. இல்ல இல்ல இது வந்து அந்த மாதிரி இல்ல உனக்கு எல்லாம் பேச வேண்டாம். நோ ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம் வேண்டாம். 2 பேர் கூல் டவுன் 2 பேர் கூல் டவுன். இல்ல ஒரு நிமிஷம் சார் 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 ஒரு நிமிஷம். அண்ணா திமுக ஒரு நிமிஷம் நோ எனக்கு தெரியும் சார் ஒரு நிமிஷம். 2 பேர் வேண்டாம். சொன்னாரு சார் உனக்கு என்ன சம்பந்தம்? ப்ளீஸ் அதிமுக உங்களுக்கு சம்பந்தம் உடனே அதிமுக நீ பொதுவா ஸ்ரீகாந்த் நீ அதிமுக இருந்து காங்கிரஸ்ல இருந்து இப்ப திமுக கொள்கையை மாற்றிகள் நண்பரா இருக்கலாம். வாயா போயா அதுல அவர் என்ன பேசிட்டு தெரியுமா உங்களுக்கு? நீங்க எல்லாம் ஒண்ணா பேசுறீங்க ஒண்ணா இருக்கீங்க நண்பரா வாயா போயான்றது இல்ல அவர் என்ன பேசினார் தெரியுமா? விவாதத்துல நான் தான் சொன்னேன். அந்த வார்த்தையை பேச கூடாது. நீங்க காட்சிங்களா அந்த விவாதம் அரசியலா பேச சொல்லுங்க. அது வந்து காவல்துறை சார்ந்த குற்றம் பெயர். அது பேசாதீங்க. அரசியல் நீங்க பேசுற. சாரி சாரி ஒரு டிஜிக்கு வந்து கோர்ட்ல போய் நிக்கிறாரு கேவலமா இல்ல. இந்த கூட்டணியை வலுவா வச்சிருக்குது பாஜக அப்படின்னு பார்க்கலையா? பாஜக இருக்கும் வரை பாஜக ஆட்சி போகும் வரை இந்த கூட்டணி தொடரும் அப்படின்னு முழங்குறாங்க. அதாவது இன்றைக்கு வந்து நம்ம ஊடகங்கள் எல்லாமே எப்படி இந்த ஒரு கட்சியின் 75வது பவழ விழாவை ஒரு பேசு பொருளாக எடுத்து நம்ம எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு கட்சி 75 ஆண்டு காலம் நடக்கிறது மிக சிரமமான வேலை தான். அதுக்கு நாங்களும் வாழ்த்து சொல்றோம், பாராட்டு சொல்றோம். அதனால அதை வந்து ஒரு பேசு பொருளாக எடுத்து பேசுறதுனால மக்கள் பாராட்டிட்டு போனாரு. இல்ல இருக்கட்டும். அதனாலதான் பவள விழாக்கு நானும் சொல்றேன். ஆனா பேசுறதுக்கு பாத்தீங்கன்னா தொடர்கிறது அதிகாரிகள் மாற்றம், தொடர்கிறது அமைச்சரவை மாற்றம், திறமையின்மை காரணமா வச்சுக்கலாமா? சட்டம் ஒழுங்கு சந்திச்சு இருக்கிறது ஒரு தலைப்பு வச்சுக்கலாமா? இல்லாட்டி மோடி அவர்களின் வெளிநாட்டு பயணத்தில் உள்ள இந்த நன்மைகள் பேசலாமா? அது ஏன் இந்த மாதிரி பேச மாட்டேங்கிறோம்? முரண்படுகிறாரா மு.க. ஸ்டாலின்? திருடர் எப்படி தியாகி ஆனார் ஒரு முறை தலைப்பு வச்சுக்கலாமா? ஆனா எந்த ஊடகமும் இது சார்ந்து என்ன பேசணும்? முந்தானத்து இந்த வாதங்கள் எல்லாமே திரு கருணாராஜன் தான் வச்சிட்டு இருந்தார். நீங்க பேசுன இதே வாதங்கள் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா இன்றைக்கு அந்த கட்சி இவ்வளவு வருஷமா இருந்திருக்காங்க. அவங்க அதுக்கான பவள விழா நடத்துறாங்க. எல்லார் பேச்சையும் நானும் தான் கேட்டுட்டே இருந்தேன். அத்தனை பேரும் என்ன பேசுறாங்கன்னா சொல்றதுக்கான புதிய செய்திகள் எதுவுமே இல்லை. திருமாவர்கள் பேசியதாகட்டும், முத்தரசன் அவர்கள் பேசியதாகட்டும், இன்னும் எல்லாரும் பட்டியல் நீண்டு போகுங்கிறது சொல்றேன். அத்தனை பேருமே அண்ணா என்ன செய்தார், கலைஞர் என்ன செய்தார், பாரம்பரியமிக்க கட்சின்னு வாழ்த்துறாங்க. ரொம்ப சந்தோஷம். இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கு இந்த அரசு? அதை ஏன் கண்டிக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் ஒரு நாடகம் நடக்கிறது? இங்க வந்து மது ஒழிப்புக்கு நாங்க ஒரு மாநாடு நடத்துவோம். ஆனா மது ஒழிங்க மத்திய அரசை நோக்கி சொல்லும். ஸ்டேட் மாநில அரசு பட்டியலில் இருக்க ஒரு விடயத்தை மக்களை ஏமாற்றி மது ஒழிப்பு ஒழிக்க வேண்டும் மத்திய அரசுன்னு சொன்னா மத்திய அரசு என்ன செய்ய முடியும்? கொண்டு வாங்கங்கிறாங்க. இல்ல நாட்டிலேயே மது இல்லைன்னா தமிழ்நாடு மட்டும் தனித்தீவா இருக்குமா? அது நாங்க என்ன சொல்லுவோம், நான் சொல்ல விரும்பல. என்னோட உதாரணம் ரொம்ப கேவலமா நினைக்கிறேன். அதாவது எது சொல்றேன்னா, ஒரு தவறை நான் செய்ய மாட்டேன், அது வந்து அது நாங்க ஒரு ஆளை வச்சு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கும்? ரொம்ப கேலிக்குரியதா இருக்கு. அதனால நாங்க இந்த மாதிரி வந்து மதுவெல்லாம் நாங்க ஒரு பக்கமா ஒரு கம்பெனி வச்சு நடத்திக்குவோம், அது நீங்க வேணா வந்து தடுத்துக்கோங்கன்னு எப்படி அவங்க சொல்ல முடியும்? மாநில அரசு கையில அதிகாரம் இருக்கு, சட்டம் இருக்கு, மற்றதெல்லாம் பேசுறாங்க. ஆனால் அவர் என்ன பேசணும்? என்ன வெளிப்படையா இந்த அரசு என்ன சொல்லுது? பிரதமரை பார்த்துட்டு வந்தார், என்ன பேசினார்னு தெரியுமா? வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தார், எத்தனை கோடி கொண்டு வந்தாருன்னு தெரியுமா? எந்தெந்த கம்பெனி வருது? 7,000 கூட வரலீங்க. அது எல்லாமே முன்னாடி வந்தது, இந்த கணக்குல சேர்த்துட்டாங்க, அவ்வளவுதான். அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, வெளிப்படை தன்மை இல்லாமல், எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல், மக்களை பற்றி சிந்திக்காமல், பழம்பெருமை மட்டுமே பேசிக்கொண்டு எத்தனை நாள் ஓட்ட முடியும்? கூட இருக்க கட்சிகள் ஓகே இன்டாக்டா இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஷேர் ஹோல்டிங் இருக்கிற ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. எல்லாருக்குமே ஷேர் டிவைட் ஆகுது. லாபம் ஆகட்டும், முதலீடுகள் ஆகட்டும், ஒருத்தருக்கு ஒரு ஷேர் கொடுத்திருக்காங்க. அந்த ஷேர் வாங்கிட்டு எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. அந்த கூட்டணி இருக்கு, தொகுதி பங்கீடு அதுதாங்க இருக்குங்க. அந்த ஷேர் வாங்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா திமுகவோட கம்பெனி நடக்குது, அங்க எல்லாரும் உள்ள இருக்கிறாங்க. ஆனால் இந்த நிலை தொடராது. ஏன்னா மக்கள் எல்லாருமே
ஒரு கொதிநிலையில் தான் இருக்கிறார்கள். இப்ப எங்க ஒரு இடமும் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நான் முக்கியமா சொல்ல விரும்புறது, எந்த ஒரு விடயத்திலையுமே ஒரு உண்மை இல்லை, நேர்மை தன்மை இல்லை. மக்களுக்கு என்ன தெரியுது, குடும்ப அரசியல், ஒரு வாரிசு அரசியல், தொடர்ச்சியான ஊழல்கள், இதிலேந்து விடுபடணும்னு நினைக்கிறாங்க மக்கள். மாற்றத்தை நோக்கி மக்கள் இருக்கிறாங்க. இல்ல, இது தொடர்ந்து பாஜக சொல்லியிருக்கு, அதிமுக சொல்லியிருக்கு, தொடர்ந்து தானே சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு இந்த கூட்டணியோட ஒற்றை கொள்கை சொல்லுங்க. முரண்பாடுகள் நிறைய இருக்கிற இந்த கூட்டணியோட ஒற்றை கொள்கை என்ன? ஒரு புள்ளி என்ன? மோடி எதிர்ப்பு மட்டும்தான். பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு. இதை ஒன்ன மட்டும் வச்சுட்டு எத்தனை நாள் இவங்களால வண்டி ஓட்ட முடியும்? பாஜக தான் மொத்த இந்திய நாடே ஏற்றுக்கொண்டு விட்டது. அதனால தமிழகமும் ஏற்றுக்கொண்டு விட்டது. இன்னும் ஒருபடி சொல்ல போனா, இன்றைக்கு நான் சவால் விடுகிறேன், நம்ம திமுக ஏற்கனவே திகாவோட சேர்ந்துட்டு இவங்க எல்லாம் இந்து கடவுள் சிலைகளை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் பலமுறை. இப்ப செய்வாங்களா? முருகன் மாநாடு நடத்துவாங்க. அந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். அவங்க கொள்கையெல்லாம் கரைஞ்சு போச்சு. இன்னைக்கு பாஜகவை தவிர்த்து விட்டு அரசியல் செய்ய முடியாது என்ற உண்மை திமுகக்கு அதிமுகக்கும் தெளிவா தெரியும். சொல்ல போனா என்னோட ஒரே கடைசி பாயிண்ட் என்ன புதுசா இருக்க போகுது இந்த கூட்டணியில? ஏற்கனவே இருந்த அதே கூட்டணி தானே, அதே கம்பெனி, அதே ஷேர் ஹோல்டர் தானே. ஆனால் 54 இருந்து 45 அதே கம்பெனி, அதே கூட்டணி இல்லாத நீங்க சொன்ன மாதிரி எது வேணா வாக்கு 10% சரிஞ்சது இல்ல. இப்ப சரிஞ்சது இல்ல. 24 10% சரிஞ்சாங்கல்ல. 54 45 தான் வாங்குச்சு அந்த கூட்டணி. இனிமேல் இதை விட கீழே பிஜேபி கூட்டணியில இல்ல சார், பிஜேபி கூட்டணியில நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு சேர்த்திருக்க ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க இல்லையா, மைனாரிட்டி கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட்டுக்கு கடவுளின் குழந்தைனாரு. கடவுள் என்ன நினைச்சாரு, இந்த குழந்தைக்கு அதிகமா மெஜாரிட்டி கொடுத்தா நாடே தாங்காதுங்கிறதுனால மைனாரிட்டி கொடுத்து வச்சிருக்கு. மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்துற பிஜேபி எந்த கம்பெனி நடத்திட்டு இருக்கு? ஊர்ல எல்லாரும் ஊழல் பண்றவங்க பூரா ஒன்னா சேர்த்து கம்பெனி நடத்திட்டு இருக்கு. ஊழல்வாதியுடைய கம்பெனி பிஜேபி. அத திமுக பத்தி கம்பெனி சொல்றாங்களா? தகுதியே கிடையாது. ஜனசங்கம்னு ஒரு கட்சி இருந்தது. போனி ஆகாம 1980 ஒரு பிஜேபி ஆரம்பிச்சு செங்கலை தூக்கிட்டு ஊர் ஊர் சுத்துனாங்க. இந்த கட்சி எல்லாம் நாட்டை பத்தி பேசலாமா? மக்களை பத்தி பேசலாமா? மக்களுக்காக நடத்துற கட்சி. அவங்க ஒரு மதத்தின் பேர் நடத்திட்டு இருக்காங்க. யாருக்கு நடத்துறாங்க? பொதுவான கட்சி அது. இவங்க எப்படி திமுக பத்தி பேசுறாங்க? தகுதியே இல்ல. திமுக பத்தி பேசுறாங்க. எங்க கையில பணம் இல்ல, எங்க கஜானா காலியா போச்சு, எங்களை காப்பாத்துங்க காரணம் என்ன பேசுறீங்க? அவசியம் எவனுக்குமே கிடையாது. முதலமைச்சர் நாங்க கொடுக்கிற வரி பணத்தை கேக்குறோம், நாங்க கொடுக்கிற ஜிஎஸ்டி கேக்குறோம், நாங்க கொடுக்கிற கடல் வரி கேக்குறோம். யாரும் ஏசாயத்துக்கு போய் கேட்கல. இவங்க அப்பனோட சொத்தை கேட்கல, யாரும் இவங்க தாத்தனோட சொத்தை கேட்கல. முதலமைச்சர் கோரிக்கை பத்தி தான் பேசினா. ஓகே, திரு வன்னியரசனுடைய அப்பனோட சொத்தை யாரு கால் விழுந்தா? இல்ல சார், அப்படி மோடி தமிழ்நாட்டுல கால் விழுகலையா? 9 தடவை கால் விழுகல. மக்கள் மக்கள்கிட்ட நீங்க போய் விழுந்தீங்க. மக்களுக்காக நாட்டை ஏமாத்த பிஜேபி. இன்னைக்கு கூட தேர்தல்ல பணம் அதிகமா வாங்கினாங்கன்னு நீதிமன்ற மேல கேஸ் போட்டிருக்காங்களா? ஒரு நிமிஷம் பேசும். ஒரே நிமிஷம். திரு வன்னியரசனுடைய முதல் பார்வையை பெறுவதற்கு இந்த மாநாடு எதை சாதித்திருக்கிறது அப்படின்ற கேள்வி வரப்போ, விசிகா திமுக முரணை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணுமா? ஏன்னா இரட்டை குழலோடு மூன்றாம் குழலாக விசிகா செயல்படும் அப்படின்னு இதைதான் இந்த மாநாடு சாதித்திருக்கிறதா? அதாவது இது ஒரு கூட்டணி அல்லது சாதனை அப்படிங்கிறத தாண்டி தமிழ்நாட்டில் கடந்த 75 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கை இயக்கம் அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகம். சுயமரியாதை இயக்கமாக, இன்னும் கூடுதலாக பகுத்தறிவு இயக்கமாக, சமூக நீதி இயக்கமாக இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்குன்னா அது திராவிட முன்னேற்றக் கழகம் தான். ஒரு 50 முழக்கங்களை முன்வைத்து இந்த இயக்கம் தொடர்ந்து கொண்டிருக்குது. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி, மிக முக்கியமான இருமொழி கொள்கை. இதுதான் உயிர்மொழி கொள்கையாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறிவித்த மிக முக்கியமான கொள்கை. ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இது இந்த மாநாடு அப்படிங்கிறது 75 ஆண்டுகள், இந்த பவள விழா மாநாடு 75 ஆண்டுகள் கடந்த
100 ஆண்டுகள் அப்படின்னா வந்து 1925 ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஆரம்பித்த போது திகாவும் ஆரம்பிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட திகாவிலிருந்து பிரிந்த திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணா அவர்கள், இன்றைக்கு கலைஞர் அவர்கள், கலைஞருக்கு பிறகு மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்கள், இவர்கள் எல்லாரும் இந்த கொள்கையை பாதுகாத்த ஒரு பேரியக்கமாக நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தினுடைய மாநாடு சாதாரணமாக வந்து இது கூட்டணியோடு தொடர்பு கொள்றதுங்கிறது மாநாட்டுக்கு ஒரு அவமானப்படுத்துறதா நான் வந்து பார்க்குறேன். இது அந்த அடிப்படையில் நான் வந்து பார்க்குறேன். இது கோட்பாட்டு அடிப்படையில் நான் பார்க்குறேன். உங்களை நான் சொல்லலை. இல்லை சென்னையில் நடத்தினப்போ திமுக அதன் மூத்த முன்னோடிகளுக்கெல்லாம் விருதுகள் கொடுத்தாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. அது வந்து திமுக மட்டுமே. இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஏத்துறாங்க, வாழ்த்துறை வாங்குறாங்க, எல்லாரும் கூட்டணியினுடைய பெருமையை பேசுறாங்க, திமுகவுடைய பெருமைகளை பேசுறாங்க. அப்ப அதுக்கு அரசியல் நோக்கம்? அந்த கோட்பாட்டுக்குள்ள நாங்கள் இருக்கிறோம், திமுகவினுடைய கொள்கைக்குள்ள நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் இன்னைக்கு வந்து மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து திமுக கோரியது தான். மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிறது நாங்கள் அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நாங்கள் அதை வந்து பேசுகிறோம். நீங்கள் வந்து இருமொழி கொள்கை தான் நான் விடுதலை சிறுத்தைகள் பேசுகிறோம். இருமொழி கொள்கைக்கு எதிராக யாராவது பேசுகிறாங்களா? கூட்டணிக்குள்ள இருக்கவங்க யாரும் பேசுகிறாங்களா? அப்படி எதுவுமே இல்லை. ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னா, இந்த கோட்பாடு தான் தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடியது. இந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட கட்சிகள் தான் இந்த கூட்டணியில் இருக்கிறார்கள். இந்த கூட்டணி தான் தமிழ்நாட்டை மீண்டும் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. இதுதான் நான் அந்த கோணத்தில் நம்ம வந்து பார்க்கணும். அதனால் வெறும் இது வந்து 75 ஆண்டுகள் ஒரு இயக்கம் வந்து தொடர்ந்துகிட்டு இருக்குன்னா, அந்த இயக்கம் சந்தித்த சவால்கள், அந்த இயக்கம் சந்தித்த அவதூறுகள், அந்த இயக்கம் சந்தித்த சிராய்ப்புகள், அந்த இயக்கம் சந்தித்த மிகப்பெரிய வந்து பாதிப்புகள், இதிலிருந்து மீண்டெழுந்து திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு வந்து ஆட்சி அரியணையில் இருக்கு அப்படின்னா சும்மா சாதாரணமாக நீங்கள் கடந்து போயிட முடியாது. இதை வந்து இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தால் தான் நாங்கள் வந்து நிதி கொடுப்போம்னு சொல்கிறாரு ஒன்றிய அரசுலேருந்து. எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் அப்படிங்கிறத வந்து மிக ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு துணிச்சல் இருக்குல்ல. இன்னும் கூடுதலாக வந்து இந்தியாவிலேயே சுயமரியாதை சட்டம், திருமணத்துக்கு வந்து சுயமரியாதை சட்டத்தை இந்தியாவிலே கொண்டு வந்த இயக்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழகமுங்க. சட்டம் கொண்டு வந்த இயக்கம். இன்னொன்று கூடுதலாக சொல்லலாம். மிக முக்கியமாக என்ன அப்படின்னா, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற அந்த அரசு இந்தியாவிலே ஒரு மாநில அரசு மாநில கொள்கைகளை வகுத்து ஒரு அரசு உருவாகியிருக்குன்னா இந்திய அளவிலே வந்து ரோல் மாடலாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த இதுக்கு நானும் அதில் உள்ளடங்கி இருக்கிறேன். மரியாதை கூட அண்ணன் கலை அவர்களும் அதில் இருக்கிறாங்க. இது வந்து நீங்க வந்து வெறும் இயக்கமாக பார்க்கக்கூடாது. இன்னைக்கு நாங்கள் பேசுகிறோம், அவர் அண்ணன் கலை அவர்கள் பேசுகிறாரு, அல்ல மரியாதைக்குரிய ஸ்ரீகாந்த் அவர்கள் பேசுகிறாங்க அப்படின்னா இந்த கொள்கைக்குள்ளே வந்து நம்ம இருந்து ஏற்கனவே நம்ம பயணப்பட்டு இருக்கிறதுனால இதை வந்து ரொம்ப நீங்கள் சுருக்குறது அப்படிங்கிறது வந்து ஏற்புடையதில்லை. ஒன்று. ரெண்டாவது, எங்கள் தலைவர் அவர்கள் சொன்னது வந்து இந்த 3வது குழல் துப்பாக்கியாக விடுதலை சிறுத்தைகள் செயல்படும் அப்படிங்கிறது ஏற்கனவே கடந்த 10 ஆண்டுகளாக வந்து திராவிடர் கழகத்துடைய தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் ஐயா அவர்கள் திக ஒரு துப்பாக்கி ஒரு துவக்கனுடைய குழல், அதே போல் வந்து திமுக ஒரு துவக்கனுடைய குழல், அதே போல் 3வது குழலாக துவக்கனுடைய குழலாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கும். ஏற்கனவே கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே பேசிய அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் தொடர்ச்சியாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறார். புதுசாக சொல்லலை. அதை வந்து ஏற்கனவே அந்த துவக்கனுடைய ஒரு குழல் நாங்கள் அப்படிங்கிறத சொல்கிறதன் அடிப்படையில் அதை சொல்கிறாரு. இல்லை 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன நிலைப்பாடு இல்லை அது அப்போ தலைவர் தெளிவுபடுத்திட்டார் இல்லைங்க. அதாவது என்ன சொல்லியிருக்கிறாரு, எந்த இடத்துலையும் முரண்பாடு இல்லை. ஏற்கனவே நான் தான் சொல்லியிருக்கோம்ல, எங்களுடைய உரிமைகளை கேட்பது அப்படிங்கிறது வேறு, உரிமைகள் அங்கேயும் பேசுகிறோம் எங்கேயும் பேசுவோம் நம்ம, அதனால ஒன்றும் இல்லை. அப்போ இந்த உரிமைகள் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற இயக்கம் ஒரு சுயமரியாதை இயக்கம். விடுதலை சிறுத்தைகளுடைய சுயமரியாதையும் பாதிக்காது, இடதுசாரியுடைய சுயமரியாதையும் பாதிக்காது. அப்போ இந்த சுயமரியாதையை பாதுகாக்கக்கூடிய ஒரு பேர் இயக்கத்தினுடைய தலைவராக தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருப்பதனால இன்னைக்கு நாங்கள் அதை பற்றி பேசுகிறோம். இல்லை நேரம் வந்து அதை பற்றி பேசலைன்னா டெல்லியில் கேட்டீங்க ஏன் வந்து இதை வந்து ஒரு கூட்டணிக்கான தான் நீங்கள் கட்டமைக்கிறீங்களான்ற கேள்வியை வச்சிங்க. கடந்த ஒரு வாரமாக மாறி மாறி கொடுத்துட்டு நீங்கள் உட்பட கொடுத்த பேட்டிகள் இதெல்லாமே அரசியலங்களில் விவாத பொருளானது. இன்றைக்கு அனைத்துக்குமே வந்து ஒரு முடிவுரையாக எல்லா கட்சி தலைவர்களும் ஒன்று சேர்ந்து சுபம் அப்படின்னு போட்ட மாதிரி இந்த எல்லாரும் காட்சியளிக்கிறாங்க. அப்போ இந்த இடையில ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வந்திருக்கிறதா? அதுதான் இந்த மாநாடு காட்டு தான் நான் கேட்குறேன். இல்லை முடிவுக்குன்னு இல்லை, நீங்கள் வந்து இந்த எதுவுமே தொடக்கம் இல்லை. அது வந்து ஒரு உரையாடலில் அது உரையாடலாக தான் நம்ம வந்து பார்க்கணும், ஒரு ஜனநாயக ரீதியான உரையாடலாக பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு உரையாடலை வந்து நீங்கள் வந்து முரண்பட்ட உரையாடலை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிங்கிறதுனால தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் கூட்டணியில் குழப்பமும் இல்லை, விரிசலும் இல்லை, 2026லும் தாண்டி 2029 வரை தொடர்வோம் சொல்லி நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து தந்தி டிவிலே நீங்கள் போட்டிருந்தீங்க. அப்போ ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடறாரு. முற்றுப்புள்ளி வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே நாங்களோ இல்லை வேறு யாருமே கோணார் உரை எழுத முடியாது. அதுக்கு மேலே எந்த உரையும் இல்லை, தலைவருடைய உரை தான். அந்த உரைக்கு மேலே என்ன இருக்குது? நாங்கள் அதில் தெளிவாக இருக்கிறோம். ஏனென்றால் இந்த கூட்டணி தான் தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடியது. மரியாதைக்குரிய அண்ணன் கலை அவர்கள் சொல்லும்போது சொன்னார், பாஜக எங்கே இருக்குன்னு கேட்குறாரு. அகில இந்திய அளவில் நாங்கள் பார்வையை செலுத்துகிறோம். ஒரு லட்டு பிரச்சனையை வந்து உருட்டுறாங்க, லட்டு பரிதாபங்கள் போட்டு அதை நீக்க சொல்லி மிரட்டுறாங்க.
ஆந்திராவில் போய் புகார் கொடுக்குறாங்க. லட்டில் வந்து நீங்கள் வந்து மாட்டு கொழுப்பு இருக்கா, அந்த கொழுப்பு இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு அதை நீக்குங்க, அது ஒரு பிரச்சனை இல்லை. ஏதோ கலந்துருக்கிறாங்கன்னா யார் கலந்தாங்க? அங்கே இருக்கிற இதை உருட்டுறது யார்? வெளியிலேருந்து பிற்படுத்தப்பட்ட ஓபிசி இருங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன். நெய்யில் அதை தயவு செய்யுங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை உருட்டுறது யாருன்னு கேட்குறேன். நெய் கொண்டு வர்றாங்க, அது அந்த கம்பெனி இல்லைன்னு சொல்லிடுச்சு. அதை கண்டுபிடிங்க. சயின்ஸ் படி பண்ணுறோம், அறிவியல் பூர்வமாக பாருங்கள். அதில் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். அதை ஏங்க விளக்கு ஏற்றுங்க, அதை ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறது இந்துக்களை ஏன் கொச்சப்படுத்துறீங்க? இந்துக்களை அவமதிப்படுத்துறதானாங்க? அது தேவஸ்தானம் அவங்க சொல்கிறாங்க சார். இல்லை, நான் அதாவது தேவஸ்தானத்தை தான் சொல்கிறேன். இதை வந்து யார் பண்ணுறாங்க? இங்கே பவன் கல்யாண் யார்? சந்திரபாபு நாயுடு யார்? கூட்டணியில் இருக்காங்க, பாஜக கூட்டணி. அதைத்தான் சொல்றேன் நான். அதாவதுங்க ஒரு பிரச்சனை, அதான் பாஜக இல்லைன்னு சொல்றேன். எப்படி நீங்க சொல்லுவீங்க? சாதாரணமா ஒரு விஷயம் நீங்க வந்து அவர் சொல்ற அந்த ரோல் பாருங்க. 24 வரை ஓகே, 24 தேர்தல் வரை தேசிய அளவிலான தேர்தல், மோடியா வேணாமா, மோடிக்கு எதிரா அப்படின்லாம் அது. ஆனா இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல். அப்போ வந்து இந்நாள் முதலமைச்சர் அவர் சொன்ன மாதிரி முன்னாள் முதலமைச்சர் அவரும் ஒரு களத்துக்கு வந்துடுவாரு அப்படின்றப்போ இந்த தேர்தல் எப்படி இருக்கு? அங்க வந்து நீங்க பாஜக எதிர்ப்பெல்லாம் வச்சீங்கன்னா அது எடுபடுமான்னு. அண்ணன் கலை அவர்கள் ஒரு அரசியல் விமர்சகர். நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா, பாரதிய ஜனதா கட்சி வெறும் அரசியல் களத்தில் மட்டும் இல்லை, பண்பாட்டு தளத்திலையும் இருக்குது, சமூக தளத்திலையும் இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த வர்ணாசிரமம், சனாதனம், சாதிய கொடுமைகள் இன்றைக்கி வந்து தலைவிரிச்சு ஆடுதுன்னா அது வந்து இந்து மதத்தில் இருக்கிற அந்த சாதிய கொடுமைகள் பாதுகாக்கக்கூடியது. அதான் சனாதனம். அதை பாதுகாத்து கொண்டிருக்கிற, அது இருக்கணுங்கிற ஒரு இயக்கம் வந்து பாஜக. அப்போ நாங்கள் சாதி அமைப்பை முற்றிலும் ஒழிக்கணும் அப்படின்னா நாங்கள் பாஜக ஒழிக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். இது வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாட்டு அடிப்படையில் நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் வந்து பாஜக ஒழிக்கிறதுனா வந்து மோடியை ஒழிக்கிறதுன்னு இல்லை, மோடி எதிர்ப்பு இல்லை. அண்ணன் கூட சொல்கிறார் நாங்கள் மோடி எதிர்க்கிறோம். மோடி எதிர்ப்பு இல்லை, அது சித்தாந்த அடிப்படையில் நாங்கள் எதிர்க்கிறோம். சனாதன இந்த சனாதனம், இந்த பிஜேபியினுடைய இந்த கொள்கையெல்லாம் விட்டுட்டாங்கன்னா ஒரு பிரச்சனை. அதான் எங்களுடைய தலைவர் சொல்கிறாரு, வெறும் வந்து நீங்கள் அரசியல் தளத்தில் பார்க்காதீங்க, திமுக அதிமுக போல இல்லை, இது வந்து பண்பாட்டு தளத்தில் எல்லா தளத்திலையும் ஊறி போய் கிடக்கிற ஒரு இயக்கம். இதை எதிர்கொள்வது அப்படிங்கிறது சித்தாந்த ரீதியாக எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால அண்ணனுக்கு தெரியும், கலையவர்களுக்கு தெரியும், என்னை விட வந்து அவர் மூத்தவர், பண்பட்ட அறிவாளி அவர். இல்ல அதே நிலைப்பாடு தான் நீங்க அதிமுக எடுக்குது. சித்தாந்த ரீதியா நாங்கள் எதிர்க்கிறோம் பாஜகவை அப்படின்னு அவங்க வெளிவந்துட்டாங்க அப்படின்னு. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆதரிக்கிறாங்களா எதிர்க்கிறாங்களா என்னுடைய கேள்வி. இப்போ சமீபத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த சட்டத்தை கொண்டு வரும்போது, முத்தாலக் சட்டத்தை கொண்டு வந்து கடைசியாக கொண்டு வந்தபோது ஆதரித்தவர்கள் தான். அதைத்தான் சொல்கிறேன். இப்போ கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகு வந்து இந்த ஒரே நாடு ஆதரவு, ஒரே எதிர்ப்பு, ஒரே நாடு ஒரே தேர்தல் இன்னும் ஆதரிக்கிறாங்க. கூட்டணி வெளியில் வந்த பிறகு தான் ராமர் கோவில் திறப்பு சம்மந்தமாக வந்து அவங்க என்ன சொன்னாங்க? எனக்கு வந்து முட்டி வலி இல்லைன்னா நான் போகிறேன்னு தான் சொன்னார். இது ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் பார்க்கணும். பேரறிஞர் அண்ணாவுடைய பேரில் இயங்கக்கூடிய ஒரு பேர் இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த இயக்கம் வலிமையாக இருக்கணும்னு தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் வந்து அது வந்து குறையணும், வலிமை குறையணும்னு நாங்கள் சொல்லவே இல்லை. எங்கேயுமே நாங்கள் அதை குறைச்சி மதிப்பிடலை. எங்களுடைய பார்வை என்ன அப்படின்னா வந்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அந்த அணி அப்படிங்கிறது கோட்பாட்டு அடிப்படையில் சித்தாந்த ரீதியாக சனாதன எதிர்ப்பில், பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்குது. அந்த உறுதி அதிமுக இல்லை. அதிமுக இப்போ கூட வந்து நீங்கள் அதை பற்றி ஒன்றும் பேசலை. இந்த இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக வந்து இந்திய அளவில் வந்து ஒரு மசோதாவை வந்து கொண்டு வர்றாரு யார்? மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில். நீங்கள் வந்து பொது சிவில் சட்டம் சம்பந்தமாக என்ன, அதில் என்ன நிலைப்பாடு எடுத்துறீங்க? பொது சிவில் சட்டம் சம்பந்தமாக அப்போ இது எல்லாமே வந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டுடைய உரிமைகள் சார்ந்து நாங்கள் பேசுகிறோம். இன்னைக்கு அனைத்து சாதியினர் அர்ச்சகர் ஆகணும் சட்டத்தை இல்லை, அனைத்து சாதியினர் அர்ச்சகர் ஆகணும் அல்லது அனைத்து இந்துக்களும் அர்ச்சகர் ஆகணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான சட்டம் இல்லையா? அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறது. அதை யாரும் அங்கே கோயிலுக்குள்ளே வந்து பார்ப்பனர்களை தவிர யாரும் அர்ச்சகர் ஆகக்கூடாதுன்னு சொல்லுது யாரு? பாஜக. அது நிலைப்பாடு என்ன? இல்லங்க, அது நான் என்ன சொல்றேன், இத வந்து மோகன் பகவத் என்ன சொல்றாரு? ஆகம விதிப்படி தானே சட்டத்தை எதிர்த்தது யாரு சொல்லுங்க. அதாவது ஒரு இன்னைக்கு வந்து சமூக நீதி அடிப்படையில் பார்வை வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் சொல்றோம். கேட்போம். திருக்கலை, இந்த கூட்டணியை இன்டாக்டா வச்சிருக்கிறது பாஜக அல்லது பாஜக சித்தாந்தம் அப்படின்ற விஷயங்களை கூட்டணி மேடையில் முழங்குறாங்க. அதிமுக 24 தேர்தலுக்கு முன்பு வெளியே வந்தாலும் திமுக அளவுக்கு, கூட்டணி கட்சிகள் அளவுக்கு பாஜக எதிர்க்குதா? அது எதிர்த்தாதானே மற்ற கட்சிகளை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அதிமுக மேல உங்களுக்கு நம்பிக்கை வரும் கேட்குறாங்கல்ல? சரி, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா எனக்கு குறுக்கீடு இல்லாமல் பேச அனுமதிங்க. அதிமுக பாஜகவோடு இணைந்து தேர்தலை சந்தித்த 2019 அதுக்கு முன்பு இருந்தே பாஜக விட்டு அதிமுக வெளியேற வேண்டும் என்று தொடர்ந்து அதிமுக விமர்சித்து கொண்டிருந்தவன் நான்.
அது நான் சொன்னதுனாலயா இல்லை அவங்களே முடிவு பண்ணாங்களா, அனுபவத்திலிருந்து புரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்தாங்க. ஸோ நீங்கள் பாஜகவோடு தொடரும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பின்னடைவை தரும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அது நான் 2019க்கு முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி ஜாதி கட்சி பாமகவோட நீங்கள் போகக்கூடாதுன்னு நான் சேர்ந்தே சொன்னேன். பாமகவோட ஆதிக்க ஜாதிகளோட நீங்கள் போகிறப்ப தலித் மக்களுக்கு அரசியல் கட்சி தேவைங்க. அவங்க ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள், சமுதாயத்தின் கீழ்நிலையில் இருக்கிறாங்க. அம்பேத்கர் தொடங்கி தலித் மக்களுக்கு அவங்க எழுச்சி பெறுவதற்கு கட்சி தேவை, ஒரு கட்சி கண்டிப்பாக தேவை. ஆனால் ஆதிக்க ஜாதிகளுக்கு கட்சி தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. அதன் அடிப்படையில் பாமக விட்டு நீங்கள் வாங்க, உங்களுடைய பாரம்பரிய தலித் கான்ஸ்டிடியூன்சியை நீங்கள் கைவிடாதீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். அதுவும் ஏதோ அதிர்ஷ்டவசமாக நடந்து போச்சு. அவங்க இன்டென்ஷனலாக பண்ணாங்களா அன்இன்டென்ஷனலாக பண்ணா எனக்கு தெரியாது, ஆனால் அதுவும் நடந்துருச்சு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இப்போ அந்த கூட்டணியில் இருக்கும்போது சில விஷயங்களில் பாரதூரமாக தவறு செஞ்சுருக்கிறாங்க, நான் ஒத்துக்கிறேன். அதே தவறுகளை யூபி ஆட்சியில் இருந்தப்ப திமுகவும் செஞ்சுருக்குது. அது பல விரிவினை அதனுடைய விவரணைக்குள்ள நான் போக விரும்பலை. ஆனால் அதே நேரத்தில் பாஜக கூட்டணியில் இருந்த போதே பாஜகவுக்கு எதிராக உறுதியையும் காட்டியிருக்காங்க. வேல் யாத்திரை அனுமதிக்கல, கடைசி வரைக்கும் கொரோனா பீரியட்ல பிள்ளையார் ஊர்வலத்தை அனுமதிக்கல, பிள்ளையார் பெரிய பெரிய பிள்ளையார் சிலையை முச்சந்தியில் வைக்கிறதுக்கு அனுமதிக்கல அதிமுக அரசு. 2 மொழி கொள்கை தான் எங்களுடைய கொள்கை, அதில் நாங்கள் மாற மாட்டோம்னு உறுதியாக சொன்னாங்க. அதே சமயத்தில் முத்தலாக் தடை சட்டத்தை பற்றி சில பேர் சொன்னாங்க. அதில் நாடாளுமன்றத்தில் ஒரே ஒரு எம்பி ஓபிஎஸ் உடைய மகன், அவங்க 2 பேருமே பாஜகவோட நெருக்கமானவங்க, அங்கே கட்சியினுடைய கொள்கைக்கு எதிராக ஆதரிச்சிட்டாங்க. ஆனால் ராஜ்யசபால அங்கே அது எதிர்க்கப்பட்டது. அதே சமயத்தில் நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் பாருங்க, அடுத்து அவங்க இன்னைக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ங்கிற விஷயத்தில் என்னுடைய நண்பர் சொன்னார், நான் அவருக்கு சொல்ல விரும்புகிறேன், அவங்க இன்னும் முடிவு எடுக்கலை. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அதில் அந்த ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய ரிப்போர்ட் வந்திருக்குது. அதை நாங்கள் முழுமையாக படித்து விட்டு நாங்கள் இறுதி முடிவு எடுப்போம். இதுவரைக்கும் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கலைன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க பாஜக கொண்டு வந்தனால ஆதரிக்கலை. பாஜக கொண்டு வந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை அவங்க எதிர்த்து இருக்கிறாங்க. இல்ல இல்ல இன்னைக்கு ராம்நாத் கோவிந்த் பத்தி பேசுறாங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாங்க ஆதரிக்கிறோம் அப்படின்னா 24லேயே சட்டமன்றத்தில் அப்பதான் 16 அமாவாசை 17 அமாவாசை அப்படின்லாம் பேசியிருந்தாரு. அதெல்லாம் இருக்குங்க, எல்லா கட்சிகளும் செய்யற தவறு இல்லாட்டி சரி. அவங்க அரசியல் கட்சி அப்படிதான் செய்வாங்க, செஞ்சுட்டு தான் இருக்கணும், சும்மா இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச என்னன்னா, நீங்க ஒரு பக்கம் பாஜக எதிர்க்கிறது சரிங்க, சனாதனத்தை கொண்டு மாநில சுயாட்சி எடுத்துக்கோங்க. சனாதன விஷயத்தில் பாஜக கண்டிப்பா எதிர்த்து தான் ஆகணும். என்ன இங்க பாஜக எதிர்க்காம ஜாதியை ஒழிக்க முடியாது, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், திராவிட கட்சிகள் அதிமுக திமுக பிரிச்சு பேசல, இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சி கிட்டத்தட்ட நீங்க பவள விழா கொண்டாடுறீங்க 75. நான் வாழ்த்துறேன், வாழ்த்துக்களை தருவ நான் முதலே வாழ்த்து இருக்கணும், கடமைப்பட்டிருக்கேன். அது கண்டிப்பா ஒரு கட்சியில் 75 ஆண்டுகள் நீடித்து நிலைப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அவர்கள் தமிழ்நாட்டுக்கு பல நன்மைகள் செய்திருக்கிறாங்க அந்த கட்சிங்கிறது நான் ஒத்துக்கிறேன் அட் தி அவுட்செட். ஆனா அதே சமயத்தில் நீங்க எத்தனை கோயில்கள்ல இன்னைக்கும் தலித் மக்கள் போக முடியலங்க, பட்டியலின மக்கள் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை கோயில்களுக்குள்ள போக முடியல? அதுக்கு யாரு பொறுப்பு? பாஜக பொறுப்பு. இங்க ஆட்சி செய்த திமுக அதிமுக கூட்டப்பட்டது. ஏங்க நான் ஒண்ணு கேக்குறேங்க, விழுப்புரத்தில் நினைக்கிறேன் சீல் வைக்கப்பட்ட தப்புங்க. சீல் வச்சா மேல் ஜாதிக்காரன் கீழ் ஜாதிக்காரன் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. மாவட்ட ஆட்சி சீல் வச்சு அந்த கோயில முடியறீங்களா? அதெல்லாம் சரிங்க. இன்னும் கூட எத்தனை லட்சம் கோயில்களுக்குள்ள போக முடியலங்கிற விஷயத்தை கணக்கெடுக்கிறீங்க, நான் கணக்கெடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், வேங்கை வெயில் என்ன பிரச்சனை? மலம் கலந்த தொட்டியை நீங்க அகற்றுனீங்க, புது தொட்டியை கட்டக்கூடாதுன்னு நான் சொன்னேன். ஏற்கனவே இங்க ஒரு தொட்டி இருக்குது, அதை பொது தொட்டி ஆக்குங்க. தனி தொட்டி தலித் மக்களுக்குன்னு அது என்ன அர்த்தம்? தீண்டாமையினுடைய வடிவம் அது. நான் அப்ப மீடியாக்கள்ல பேசும்போது சொன்னேன், தனி தொட்டி கட்டாதீங்க, இருக்கிற பொது தொட்டியை தான் எல்லாரும் யூஸ் பண்ணணும்னு சொல்லுங்க, அப்பதான் தீண்டாமை ஒழிக்க முடியும்.
ஓகே. அப்படி நான் பேசினவன், நான் அப்படி பேசினவன். ஏன்னா என்னோட எல்லா வகையிலும் அதிமுக வரலைங்கிறது எனக்கு தெரியும். என்னால் அதிமுக எல்லா வகையிலும் கூட பயணிக்க முடியாது என்பது எனக்கு தெரியும். அதனால தான் அந்த கட்சியில நான் சேராம இருக்கிறேன். ஒரு நிமிஷம் திரு வன்னியர் சொல்கிறேன். I am reserving my right. வன்னியர் I am reserving my policy. என்ன அதே சமயத்தில் கச்சத்தீவுல என்ன நடந்துச்சு? இல்ல ஒரே நிமிஷம் திருக்கலை ஒரு சிறிய குறுக்கிட மாட்டோம் திரு வன்னியர். அண்ணன் ஒரு வேங்க வயல் பிரச்சனையா, நீங்க இந்த கோயில் நுழைவு பிரச்சனை, இந்த ரெண்டையுமே அவர் வந்து சொல்றாரு. அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி கோயில் எல்லா கோயில்களும் திறந்து விட்டாங்களா? இல்ல திமுக அவர் சொல்றது பாஜக இருக்கிறதுனால தான் இந்த குழந்தைகள் அப்படினா அப்ப திமுக அரசு தான இருக்குன்னு கேக்குறாரு. இல்ல நான் ரொம்ப தெளிவா இருக்கிறோம்ங்க. மோடி பிறக்கிறதுக்கு முன்னாடி அண்ணா இருங்கண்ணே, மோடி அவர்கள் பிறப்பதற்கு முன்பாவே இந்த சாதி கொடுமைகள் இருக்கா இல்லையா? அம்பேத்கர் காலத்திலிருந்து இந்த சாதி கொடுமைக்கு எதிராக போராடியவர்களாம் பகவான் புத்தர் காலத்திலிருந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம்ல. அப்ப இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சரை உடைக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் முயற்சி பண்றோம். அதை பாதுகாக்கிற இயக்கத்துக்கும் அதை எதிர்க்கிற இயக்கத்துக்கும் தான் இப்ப போட்டி. அதை பாதுகாக்கிற இயக்கம் எது? RSS. ஓகே. அந்த சனாதனத்தை உள்வாங்கி கொண்ட இயக்கத்தை வழிநடத்துகின்ற இயக்கம் அது. அப்ப அதை நாங்க எதிர்க்கிறோம். இப்ப நீங்க வந்து இப்ப சொல்லுங்க, இருங்க, வேங்க வயல்ல அதிமுக எங்காவது ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கா? வேங்க வயல்ல விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். அரசு கூட்டணியில் இருக்கிறோம். ஆனா கூட்டணி இருங்க, நான் சொல்லி முடிச்சிடும். கூட்டணிக்கு எதிராக இருக்கிற, கூட்டணிக்கு வெளியில இருக்கின்ற இந்த திமுகவுக்கு எதிராக இருக்கிற அதிமுக எங்காவது நீங்க வந்து போராட்டம் நடத்தியிருக்கா? இருங்க, இதே மேல்பாதியில ஒரே ஒரு மேல்பாதியில கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொன்னது யாரு? அங்க பாமக வந்து நுழைய விட மாட்டோம் சொன்ன ஸ்ரீகாந்த் கருணேஷ். பாஜக தான் நிறைய கேள்விகளை முதலமைச்சர் வச்சிருக்காரு. உங்களுடைய பதில்? அதாவது அவங்க உரையில் சொல்லும்போது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் ரொம்ப அதிகமாக குறிப்பிட்டு அவர் சொல்லியிருந்தார். இது எப்படி சாத்தியம்னு ஏற்கனவே 60 தேர்தல்களை சொல்லுவீங்க, அதுக்கும் பதில் சொன்னார். அது மாதிரி தொடர்ந்து இது வந்து நடத்தப்பட்டது. இந்த மாதிரி எல்லாம் காங்கிரஸ் ஒரு 100 முறை எல்லாரையும் கலைக்காம இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்ந்து கொண்டு தான் இருந்திருக்கும். ஒரே நேரத்தில் தான் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கும். இந்த மாதிரி கண்ட நேரத்தில் எல்லாம் தேர்தல் வந்திருக்காது. அது அந்த சித்தாந்தம் இப்ப நடைபெறாதுன்னு அதை வந்து மறுக்கிறதுக்கான ஒற்றை ஒரு காரணங்கள் கூட சொல்லல. இப்ப இவங்களுக்கு என்ன பயப்படுறாங்கன்னு கேட்டா, மத்திய அரசுக்கு எப்பவுமே நம்ம மக்கள் வாக்களிக்கும் போது மத்திய அரசுக்கு வந்து தேர்தல் நடக்கும்போது ரொம்ப தெளிவா ஒரு முடிவு எடுப்பாங்க, யார் மத்தியில் ஆட்சிக்கு இருக்கணும்னு. அதே மாதிரி மாநில அரசுக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க. அதனால இது ரெண்டு ஒன்றாக நடக்கும்போது எங்க தங்களுடைய வெற்றி வாய்ப்பை இழந்து விடுமோ என்ற ஒரு அச்சம், ஒரு படபடப்பு காரணமா அவர் சொல்றதா இருக்கலாம். எனக்கு அதை தாண்டி வேறு பெரிய காரணம் தெரியல. மக்களுக்கான இதுல மக்களுக்கு என்ன இழப்பு இருக்கு? மக்களுடைய செலவீனங்கள் காப்பாற்றப்படுது. இன்னும் ஏகப்பட்ட அனுகூலங்கள் இருக்கும்போது இதை தேவையில்லாம ஒரு எதிர்க்கிறது மக்கள் பதவி போகும், தேவையில்லாத அரசியல் குழப்பம் ஏற்படும். ரொம்ப என்னுடைய ஒற்றை கேள்வி ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ இறந்து போயிடுறாங்க. அந்த நேரத்தில் ஏதோ பதவி இழந்து விடுகிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு தேர்தல் நடத்தினா அடுத்து வரக்கூடிய அதோட அதிகமா செலவு பண்றாங்க, கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க இடைத்தேர்தலுக்கு. அவருக்கு எவ்வளவு காலம் தரீங்க? 5 வருஷம், அடுத்த 5 வருஷம் தரீங்களா? மிச்சம் இருக்கிற 1.5 வருஷம் தரீங்களா? அதே மாதிரி தான் நடக்கணும்னு நினைக்கிறப்ப அந்த ஒற்றை மனிதனுக்கு இருக்கிற ஒரு சட்டம் தான் ஒரு சட்டமன்றத்துக்கும் வரணும்னு நினைக்கிறதுல என்ன தவறு இருக்கிறது? அதனால அது இல்ல. நான் குறிப்பிட்டு 2-3 விஷயம் சொல்லி முடிக்கிறேன், சுருக்கமா சொல்றேன், எல்லாருக்கும் நேரம் இல்லைன்னு தெரியும். சமூக நீதின்னு மட்டும் திரும்ப சொல்றாங்க. முன்னாடி அண்ணா அவர்கள் செய்தது, அதுக்கு முன்னாடி கலைஞர் அவர்கள் செய்தது, இது போன்ற பழம்பெருமை மட்டும் பேசுறதுக்கான ஒரு மாநாடா இருக்கு. இப்ப திமுகவின் சாதனைகளோ இப்ப திமுகவின் இதையோ அவங்க எதுவுமே பேசல. இன்னும் சொல்ல போனா ஆலய நிலைய போராட்டம்னு அண்ணா மதிப்புக்குரிய வன்னியரசு அண்ணா தெளிவா சொன்னாரு. ஆனா அதை வைத்தியநாத ஐயர் தான் முத 39 நடத்தினாரு. 34 திருவாங்கூர் மன்னர் அதையே உத்தரவா போட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் இவங்களே ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. அதுதான் மாநாட்டின் நோக்கமான்னு சொல்றாரு சார். இதனால ஒரு பயன் கிடையாது. மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார் இல்லையா, ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது சாத்தியமில்லை. காரணம் என்னன்னா, இப்ப எடுத்துக்கோ, இந்த பாராளுமன்ற தேர்தலையே இவங்களுக்கு வந்து 30 MP பற்றாக்குறையா ஒரு தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க. இப்ப இது பேர் குதிரை பேரம் தான். அவங்க 2 பேரும் கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் வேற மாதிரி செஞ்சு, அதாவது இப்ப பாராளுமன்றமா இருந்தாலும் சட்டமன்றமா இருந்தாலும், அதாவது மெஜாரிட்டியா ஜெயிக்காத நேரங்கள் வரும்பொழுது எம்எல்ஏ எம்பிகளை தேவைன்னா அதுக்கு பேர் என்ன? குதிரை பேரமா இல்ல சும்மா உறவுக்கு வர்றதா? அது அந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறது தான். இது வந்து இன்னைக்கு வந்து இவங்க ஒண்ணும் கிடையாது. இப்ப வந்து அப்படி நடந்தா தோத்துருமோன்னு அச்சப்படுறாங்க. நீதிமன்றங்கள்லாம் வந்து இன்னைக்கு தெளிவா அச்சமே கிடையாது சார். தமிழ்நாட்டில் ஒரு நாளும் கூட இது வரைக்கும் இப்ப எந்த எம்பி எலெக்ஷன்ல இப்ப 3 தடவை எம்பி எலெக்ஷன் நடந்தது. 2014 அந்த அம்மா பூரா ஜெயிச்சாங்க. 2019 திமுக ஜெயிச்சது. இப்போ திமுக எங்க ஜெயிச்சிருக்காங்க? இவங்கெல்லாம்
யாரும் ஜெயிக்கலையா? காரணம் என்ன? மக்கள் தெளிவான முடிவு எடுப்பாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 47 கட்சியில தமிழ்நாட்டுல 32 யாரும் கட்சிகள் எந்த விதமான ஓகே பயிரும் இருக்காங்க. இல்லை. 12 பேர் தான் எதிர்த்திருக்காங்க. யாரும் ஒண்ணும் பெரும்பான்மையான கட்சிகள் ஒரே நாடு ஒரே பிரச்சனையும் இல்ல. இரண்டாவது ஓகே ஒரே நிமிஷம். அதாவது இவர் சொன்னார் இந்த ஆட்சியில் என்ன சாதனை செஞ்சாங்கன்னு. இன்னைக்கு 3 ஆண்டுகள்ல 50 ஆண்டுகளுக்கு செய்ய வேண்டிய சாதனை இந்த ஆட்சி செஞ்சதை முடுக்க சொல்றதுக்கு டைம் கொடுங்க. நான் சொல்றது சும்மா 2-3 மட்டும் சொல்லிடுவோம். காலை உணவு திட்டத்துல தாய்மார்கள் வேலைக்கு போறவங்க எவ்வளவு, படிப்புல எவ்வளவு செஞ்சிருக்காங்க, என்ன செய்யாம இருக்கு? பஸ் பயணம் போறது, மாசம் 1000 ரூபாய் ஏழை பெண்களுக்கு குடும்பத்துக்கு கொடுக்கறது, படிக்கிற குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது. அதாவது திமுக ஆட்சியினுடைய சாதனைகள் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களும் பின்பற்றுது. அந்த அளவுக்கு ஆட்சி சாதனை. கோயிலை பத்தி சொன்னாங்க. கோயில் சார் பொது கோயில், மருதமலை மாதிரி பழனி மாதிரி இருக்கிற எந்த கோயிலும் எந்த மதமும் கிடையாது. எல்லாருமே உள்ள போறாங்க, சாமி கும்பிடுறாங்க. கிராமத்து கோயில்கள்ல அந்தந்த சமுதாய கோயிலா இருக்கு இல்லையா, அந்த கோயிலுக்குள்ள சமுதாய மக்களும் இவங்களும் உள்ள போறதுல பிரச்சனை இருக்கு. அந்த கிராமத்துல போய் யாரும் தலையிட முடியாது. அதனால இதை தவறா பிரச்சாரம் பண்ண வேண்டாம் சொல்றோம். ஓகே, கலை சுருக்கமா இருக்கிறது திருக்கலை. ஒரு நாடு ஒரு தேர்தல் பிரச்சனையில் தேர்தல் சீர்திருத்தம் கொண்டு வரும்போது நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பதெல்லாம் இப்போ சீர்திருத்தம் அல்ல. நம்ம வேண்டியது இப்போ இருக்கிற முறை சுருக்கமாக சொல்லிடுறேன், ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட் சிஸ்டம். இதில் என்ன இருக்குன்னா, தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி தேவைப்படுது. அதனால பல குழப்பங்கள் ஏற்படுது, அதில் பல சமரசங்கள் ஏற்படுது. நான் என்ன சொல்றேன், ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் என்று சொல்லக்கூடிய விகிதாச்சார முறையிலான தேர்தலை கொண்டு வர வேண்டியது கட்டாயம். அது வந்தா தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி யாருக்குமே தேவையில்லை. அவர்கள் வாங்கக்கூடிய வாக்குகள் அவர்களுடைய சீட்டா கன்வெர்ட் ஆகும். அவங்களுடைய ரியல் ஸ்ட்ரென்த் தெரியும். அதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முடிச்சிடறேன். கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 பேருமே தங்களுடைய வரைவு திட்டத்தில் அவங்க சொல்லி இருக்கிறாங்க, ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் இந்தியாவில் கொண்டு வர வேண்டும். ஓகே, ஆனா அதுக்கான குரல் அவங்க கிட்ட இருந்து வர மாட்டேங்குது. அதனால தான் நான் கொடுக்கிறேன். ஓகே ஓகே 1 இயர்ஸ். அதாவது மரியாதைக்குரிய முதலமைச்சர் பேசும்பொழுது கடைசியாக சொன்னது, திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நூற்றாண்டை தொடங்கும் பொழுது முடிக்கும் உள்ள மாநில சுயாட்சியை நாங்கள் மீட்டெடுப்போம் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமானதாக பார்க்குறேன். இன்றைக்கு வர இந்தியத்துக்குள் கரையாமல் தனித்துவமாக இருக்கிற ஒரு நாடு அப்படின்னா தமிழ்நாடு தான். நீங்கள் எந்த இடத்துல பார்த்தாலும் இடஒதுக்கீடாக இருக்கட்டும், சமூக நீதியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நாடாக தமிழ்நாடு இருக்குது அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. அண்ணன் கச்சத்தீவு பற்றி சொன்னாங்க. 1991 ஜெயலலிதா அம்மையாரே கச்சத்தீவு மீட்போம்னு சொன்னாங்க. 2016 சொன்னாங்க, 2011 சொன்னாங்க. ஆனால் முழக்கம் தான் சொன்னாங்க அவங்க. உடனே திமுக மேலே குற்றச்சாட்டு சொல்கிறதுக்காக அவர் சொல்கிறாரு, கச்சத்தீவை மீட்பது ஒன்று தான் மாநில சுயாட்சியோட மிக முக்கியமானது அப்படிங்கிறத வேணா அதை பற்றி பேசலாம். இது மீட்கணும்னா யார் சொல்லணும்? இலங்கையிட்ட யார் பேசணும்? தமிழ்நாடு அரசு பேசணுமா, இந்திய அரசு பேசணுமா, மோடி பேசணுமா, முதல்வர் பேசணுமா? ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்போ இந்த பவளவிழா மாநாடு அப்படிங்கிறது மிக முக்கியமாக கோட்பாட்டு அடிப்படையில் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாஜகவை வீழ்த்த வேணும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது இருங்க அண்ணா இருங்க, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் ராம்நாத் கோவிந்தனுடைய அந்த அறிக்கையில் மிக தெளிவாக சொல்றாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னா தேர்தல் செலவினங்கள் தான். எங்களுடைய பார்வை என்ன அப்படின்னா, அப்ப தேர்தலில் நீங்க தேர்தல் செலவு இருக்கு அப்படின்னா தேர்தல் நடத்தாம போலாம்ல. இதுல என்னன்னா அந்தந்த மாநிலங்களுடைய கொள்கைகள், மாநிலங்களுடைய தேவைகள் இதுல பறிபோயிடும். அதனால நம்ம அந்த மாநிலத்துக்கான தேர்தல் நடத்தணும் அப்படிங்கறத விடுதலை சிறுத்தைகள். ஓகே ரைட் ஓகே. இந்த திமுகவினுடைய மாநாடு கூட்டணியை 26க்கான கூட்டணியை தான் உறுதிப்படுத்தி இருக்கிறது அப்படின்ற பொறுத்து பார்க்கல. வாதத்தில் பங்கு கொண்ட சிறப்பு அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.